சரவெடி மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசையா உங்களுக்கு? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல இந்த 3 டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல டப்பு டப்பு டப்புன்னு பேசலாம். So let's get started. And before we move on, a very Merry Christmas to all of you and a blessed New Year. Okay, so the first tip is listen on the go. Listen on the go, it means that நீங்க எங்க போறீங்களோ இங்கிலீஷை வந்து கேட்டுட்டே இருக்கணும். Okay, so what we are going to do is, as I have always told you, listening is a very very important skill for spoken English. உங்களுக்கு எல்லாம் படிக்க வரும், எழுத வரும், ஆனா பேச வரல. ஏன்? Because you are not listening. அதனால we are going to listen to English whenever we can. So இப்ப பாருங்க, யாரா இருந்தாலும் எங்கேயாச்சும் நம்ம போயிட்டே இருப்போம். ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், ஆஃபீஸ் போவோம். வழியில எங்க வீட்டை விட்டு வெளியில போன உடனே நீங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு இங்கிலீஷ்ல கேட்டுட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ தட் இஸ் த பிளான். ஸோ இட் ஜஸ்ட் மேக் திஸ் as a habit. நான் இப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. எவ்ரிபடி இப்போ வந்து ட்ரெயின்ல போறோமோ இல்ல வந்து பஸ்ல போறீங்களோ, எங்க போனாலும் நம்மளுக்கு ஸ்க்ரோலிங் ஹேபிட். ஒரு 2 நிமிஷம் கேட்டா ஸ்க்ரோல் பண்றது, ரீல் பாக்குறது, இன்ஸ்டா பாக்குறது. அதை விட்டுட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, when you have free time, choose some nice English content videos. யூடியூபா இருக்கட்டும், இல்ல பாட்காஸ்டா இருக்கட்டும், இல்ல மூவியா இருக்கட்டும், இல்ல வெப் சீரிஸா இருக்கட்டும், ஏதாச்சும் வந்து உங்க போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லெட் மீ டெல் யூ ஹவு டு டூ தட். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிக்கோங்க. 2 பேர் போடுங்க அதுல. அப்புறமா என்ன பண்ணுங்க, அந்த ஒருத்தரை எடுத்துருங்க, நீங்க மட்டும் குரூப்ல இருப்பீங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆல் வீடியோஸ் எது உங்களுக்கு பிடிக்குமோ, சரி இது அப்புறமா பார்க்கலாம், வாட்ச் லேட்டர் வைக்கிறீங்களா, அந்த வீடியோஸ் எல்லாம் அதுல போட்டு வச்சுக்கணும். இப்போ நீங்க வெளியில போன உடனே டப்புன்னு ஒரு வீடியோவை எடுத்து ஹெட்போன்ஸ் போட்டு கேட்டுட்டே போகணும். ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? 2 in 1. சரி, வேலைக்கும் போறோம், இல்லை ஸ்கூலுக்கும் போறோம், எங்கே போறோம், பட் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு பி லிசனிங் இன் இங்கிலீஷ். ஸோ லிசன் ஆன் த கோ. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் ஃபில்லிங் யுவர் பிரெயின் வித் இங்கிலீஷ். ஐ அக்ரி, this is not going to be comfortable. We are used to watching Tamil videos, comedy, jokes எல்லாம் பார்க்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இப்போ வந்து only English. We are not going to do anything else. As I always say, be consistent, be confident, get out of your comfort zone into your effort zone. That is what this is. Okay, so always listen to something in English every day, all the time, whenever you get a chance. Okay, so before we move on, 2025 வந்தாச்சுங்க, ஜஸ்ட் ஃபியூ டேஸ்ல. இப்போ வந்து இம்மீடியட்டா எல்லா கம்பெனிஸும் ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ரெடியா டு கெட் யுவர் ட்ரீம் ஜாப்? அப்போ நீங்க என்ன பண்ணணும், ரெஸ்யூமே ரெடியா வச்சிருக்கணும். கெட் அ ப்ரொஃபஷனல் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே டன் பை மீ. நான் வந்து ஹையரிங் ஹெச்ஆருங்க, ஐ நோ ஹவு டு மேக் அ பெர்ஃபெக்ட் ரெஸ்யூமே. அதை போட்டீங்கன்னா இம்மீடியட்டா இன்டர்வியூ வரும். இன்டர்வியூல பாஸ் பண்றது, தட் இஸ் ஃபார் யூ. Okay, and I also have a new thing that I have introduced, that is interview preparation session. Adu just 1 hour. Join that if you're going for an interview, because I will teach you how to answer confidently, what to answer in every interview. Okay, seri, all that fine. English fluency course 90 days. Join. All of these you have to email me. Okay, and I will make one for you. Invest in yourself. 2025 la எல்லாருக்கும் ட்ரீம் ஜாப் வரணும். That is my wish. Okay, all these are paid services. All right, let's continue. Now, before we go on, what is the answer for last week's quiz question? Correct answer is, she walks to office every day. All right, another one, today's quiz question, I'm going to give you a sentence. You have to fill in the blanks. And why do you do this? So that before you finish the video, you would have learned something in English. அதனால அதை வந்து நீங்க take time to write it in the comments. Alright, so today's quiz question, the sentence is, he borrowed some money dash his friend. 2 answers. From, off. Which is the correct word? Fill it in the blank and write it. Okay, do this for yourself. Now let's continue. Okay, now the second tip is, speak continuously in English for 10 minutes. Real world English பேசணுங்க. See, நான் ஏன் சொல்றேன் ரியல் வேர்ல்ட் இங்கிலீஷ்னா, நீங்க ஷேடோயிங் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஈஸி.
to speak in English. Yeah, now you're copying somebody. If I ask you to answer a question, நீங்க வந்து பதில் சொல்லிடுவீங்க. But many of my students who have joined my course, if I ask them to make their own sentence or say நேத்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து சென்டென்ஸே வராது, because they do not know how to speak real world English. லைஃப்ல என்ன பேசுறோமோ அதை கேட்டா அவங்களுக்கு வராது. So the first thing you got to do is speak continuously for 10 minutes in the real world. இப்ப என்ன பண்ணீங்க, எங்க போனீங்க, வந்தீங்களா, how was your day ன்னு கேட்டா அது எப்படி சொல்வீங்க, அதை வந்து கண்டினியூஸா 10 minutes நீங்க யார்கிட்டனா பேசணும். Okay, choose, if you want, choose one child also, speak to them, but 10 minutes continuousா பேசணும். Even if you make a mistake, don't stop. Here we are not working on grammar, we are working on the flow, the English flow. அது வரணும், அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே ஃப்ளூயண்டா வரணும், அதுதான் we are working on. So 10 minutes without breaking. See, sometimes you will say, okay, நான் பேசுறேங்க 10 minutes one day, அப்படி இல்லை, கண்டினியூஸா பேசணும். ஒரே டைம்ல 10 minutes பேசணும். லைக் நாட் 1 minute here 2 minutes there, அப்படி இல்லை. ஓகே, அதை பேசினாதான் அந்த ஃப்ளோ வரும். ஓகே, so first we did a listening skill, now we have done the spoken English skill. அப்பதாங்க இங்கிலீஷ்ல பேச முடியும். As I always say, get out of your comfort zone into your effort zone. It's not going to be easy, but you can do it. 2025 is going to be the year of English fluency for you. Achieve பண்ண போறீங்க. Take it from me. All right, now let us move on to the third tip. இந்த tip வந்து very very important. You have to make an English environment around yourself. அதை வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணுங்க. இல்லைங்க, நாங்க வந்து எங்க சுத்திலும் வந்து we are in Tamil Nadu, we are here there, we don't have any English people around us. Correct. So what should you do? You have to create it. Okay, ஓகே, ரோடெல்லாம் போய் எல்லாம் மாத்த முடியாது, கரெக்ட், புரிஞ்சிருச்சு. ஆனா வீட்டுல நீங்க மாத்தலாம்ல. சோ நீங்க வந்து உங்க வீட்டுல எந்த ஸ்பாட்டை வந்து ரொம்ப நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ, கிச்சனா இருக்கட்டும், இல்ல உங்க பெட்ரூமா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், அந்த ரூமை வந்து நீங்க இங்கிலீஷ் என்வாயன்மெண்டா மாத்திடணும். ஓகே, சோ த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ காட் டு டு இஸ் லேபிள் எவ்ரிதிங் இன் இங்கிலீஷ். பாக்குறதெல்லாம் லேபிள் மாத்திருங்க, கிச்சன்ல இருக்கிறதுக்கெல்லாம் லேபிள் இங்கிலீஷ்ல மாத்திருங்க. சோ உங்க கண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல பார்த்துட்டே இருக்கணும். Okay, get an English newspaper every day, make sure you read it. Get an English calendar, hang it, read it. எல்லாமே உங்க சுத்திலும் இங்கிலீஷா இருக்கணும். இங்கிலீஷ் மேகசின் வைங்க, புக் வைங்க, எது எடுத்தாலும் இங்கிலீஷா இருக்கணும். That is what you are going to do. And of course, we are going to be listening and we are going to be watching. So நீங்க என்ன பண்ணணும் இங்கிலீஷ் என்வாயன்மெண்ட்டுக்கு? You have to listen to English music, you have to watch English videos or English web series, எதுனா இருக்கட்டும், ஆனா it should be in English. That should be your aim. இந்த 3 tips நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்க, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி சரவெடி மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு பேசலாம். ஓகே, many of you ask me, நாங்க படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா வந்து பேசும்போது கஷ்டம். Why? Because you are not practicing enough. So this is my tip, that you will follow these tips for the new year 2025. நீங்க எல்லாரும் வந்து from whichever level you are, you have to move to the next level in English fluency. Okay, all the very best. Take the challenge. If you are taking the challenge, give me a thumbs up. Okay, and in 2025, at the end, in December, like now, all of you are going to tell me, yes, we have moved to the next level in English. All the best. God bless you. See you next time.